கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தை நம் உள்ளத்தில் விதைக்கிறார். விதைத்தது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த நிலைமையில் இருந்து இன்னும் அதிகமாக உயர வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய உங்கள் மேல் வைத்த அன்பு. நீங்கள் என்றைக்குமே ஒரு இளமையாகவே இருக்க வேண்டும். அதுதான் இந்த தொடரில் நாம் போதிக்கிறோம். இந்த தொடர்ந்து நீங்கள் கேட்கணும். இந்த வாலிபன் தன்னுடைய எப்படி அவன் கையாளுகிறான், அதன் மூலமாக கர்த்தர் தேடி வந்து அவனுடைய உள்ளத்தில் என்ன விதைக்கிறார் என்று பார்ப்போம். பாருங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே. அப்படிதானே? தேவன் பாருங்க, அவர் நமக்கு எப்படி தேடி வந்து கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. வாலிபன் தன் வழி எதை சுத்தம் பண்ணுவான்? வாலிப வயசில் பாருங்கள், ஒரு டீனேஜ் வயசுலலாம் பிள்ளைகள் வந்து இதெல்லாம் விரும்பாது. அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் விரும்பாது. ஏதோ அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். வாலிப வயசில் தான் போட்டால் விளையாண்டது, மற்ற டைமில் விளையாட முடியாதுன்னு சொல்லி வாலி வயசில் விளையாடுன்றா, மற்றபடி முடியாதுன்னு சொல்லி அவன் அதை செய்வான், இதை செய்வான், அப்படி செய்வான், இப்படி செய்வான். லாஸ்ட்டில் என்னென்ன அதுக்கு என்ன தருமா, அதுக்கு ஹேபிட் ஆகிடும். சில காரியங்கள் எப்படி தருமா, பழக்கத்தில் அப்படியே நீங்கள் செய்ய நீங்கள் அதில் மேலே பழகிடுவீங்க. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீடு வாடகையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே கர்த்தரை தேடுறவர்கள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வாடகையில் சொந்த வீடு தான் இருக்கணும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடு விட்டு வீடு போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த பாதை உங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஆனால் பாருங்கள், கொஞ்ச நாள் அதை நீங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல போக போக உங்கள் காலும் தன்னாலேயே போக ஆரம்பிச்சிடும் அந்த வீட்டுக்கு. ஆனால் முதல்ல நீங்கள் போகும்போது, வீடு மாதிரி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ரோட்டில் போவா, இல்லை அந்த ரோட்டில் போவா, இல்லை இந்த கல்லிக்குள்ளே போவா, அந்த கல்லிக்குள்ளே போவா, அப்படி கொஞ்சம் யோசிப்பீங்க. ஆனால் அது பழகிரும் பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள் கால் தன்னாலே அந்த இடத்துக்கு போகும். அதே போல தான் தன் வாலிபன் அந்த பழக்கத்துக்குள்ளே, அந்த இளமையான அந்த டைமில் எதை பழகிறானோ அந்த பழக்கத்துக்குள்ளே அவன் போயிடலாம். அதுக்கப்புறம் அவனை மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் தேவன் சொல்கிறார், வாலிபன் எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவனுடைய சரீரத்தை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய திருவசனத்தினாலே. அவருடைய வசனம் தான் அவனை லைனை கொண்டு போகும். ஆனால் மனுஷனுடைய ஒரு சிற்றின்பத்தை அவன் அந்த சிற்றின்பம் பல நாட்களுக்கு அவனுக்கு துன்பம் கொடுக்கென்று அவனுக்கு தெரியாமல் போய்விடுது. அதுதான் நல்ல ஒரு அற்புதமான போதனைகளை கேட்கணுங்கிறது. இந்த மாதிரி நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் இதை சொல்லி கொடுக்குறாரா அப்படின்னு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உணரும். கேட்கணும். ஏன் இதெல்லாம் அந்த வாலி வயசில் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உள்ளத்தில் என்ன நடக்குன்னா, இதெல்லாம் வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் என்ன நடக்கு, எப்படி நான் சொன்னால அந்த வீட்டில் எப்படி பழகும்போது அதே மாதிரி அவர்கள் பழகிறது அந்த இடத்துக்கே தான் திரும்ப அந்த கால் போகும். திரும்ப அந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு வரதுக்கு யாரும் அவங்களுக்கு கைடு கொடுக்க மாட்டாங்க, யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆகையால் எதனால் அதை சுத்தம் பண்ண முடியும், எதனால் அதிலிருந்து விலக முடியும் என்றால் தேவனுடைய வார்த்தை தான். அதனால் நீங்கள் சபைக்கு போய் உட்காந்து கேட்கணும். சில இடத்துல சபையில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு சில பிரசங்கமே உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவருக்கு அதை தான் சொல்லுவார். வார்த்தை எடுத்து சொல்கிறதே கிடையாது. வாலிபன் எப்படி இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் எப்படி செலுத்திருக்க வேண்டும், இதயத்தை எப்படி பலப்படுத்த வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்துக்கான காரியம் என்ன, தேவன் எதை கற்றுக் கொடுக்கிறார், உங்களை உள்ளத்தில் தேவன் விதையாக வைத்திருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதே கிடையாது நிறைய சபையில். ஏனென்றால் அவங்க விஷயத்தான் பேசுவாங்க. 4 பேர் வருவாங்க, டவல் போடுவாங்க, அதை போடுவாங்க, இதை போடுவாங்க, பூங்குத்து கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். மனுஷனுக்கு என்ன தேவை? கர்த்தர் அதான் சத்தியத்தை அறிவுங்கள், சத்தியம் உங்களே எது விடுதலையாக்குது? இப்படி இந்த பூ கொடுக்கறது, வாங்குறது, சேலை கொடுக்கறது அதான் விடுதலையாக்குது இல்லை. தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தான் செழிப்பு இருக்கும். ஆகையால் தேவன் அதை தான் சொல்லிக் கொடுக்கிறார். வாலிபன் எதனால் அவனுடைய வழியை சரியாக பயன்படுத்துவான் என்றால் தேவனுடைய வசனம் தான். ஆனால் நிறைய பிள்ளைகள் இதை பிடிக்க மாட்டேங்குது. சொல்லாங்க, பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம்டா, 40-50 வருஷம் கழித்து அந்த 50 வயசில் போய் பார்த்துக்கிட்டு பக்கத்தில் எங்கேயாவது வீடு கட்டிட்டு பிறகு கோயில் கூட வந்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, அந்த பழக்கத்தில் கொண்டு வர்றது ரொம்ப கடினம். ஏனென்றால் முடிந்து போன காலம் கிட்ட வந்துடும். 60, 65 வயசு, 70 வயசு பிறகு அதிலிருந்து மீளவே முடியாது. ஏன்னா இதிலே பழகிடுவான். 20-30 வருஷம் பழகின பிறகு அது எப்படி மீள முடியும்? எதை பழக்கத்தில் நீங்கள் கொள்ளுங்கிறதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய அறிவு, ஞானம், இதை வச்சு தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களே டிசைட் பண்ணி, நீங்கள் உங்களுடைய சுய புத்தியில், உங்களுடைய அறிவினால் நீங்கள் அதனால் மூலமாக தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் எதை கற்றீங்க அதன் மூலமாக தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க இல்லையா? ஆகையால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது அதனால் நீங்கள் சுத்திகரித்து நீங்கள் எல்லா நாட்களிலும் நீங்கள் பலவனாக, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தேடி வந்து
எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க ஒவ்வொரு நாளும் அதற்கப்புறம் நீங்கள் போக 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 வளர்ந்துக்கிட்டே போவீங்க. அதனால தான் வாலிபனுக்கு சொல்லிக் கொடுக்க, எதனால் நீ சுத்தம் பண்ணிக்கொள்வான், என்னுடைய திருவசனத்தை எடுத்து உன்னுடைய நாவில வை. அது வைக்க 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 பழக 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 என்ன நினைக்குன்னா, அது ஒரு விதை போல இருக்கிறது. எப்படி தன்னுடைய விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதையாக போட்டு அதனுடைய பலனை பெறுகிறானோ, அதே போல உங்களுடைய உள்ளத்தில் தேவன் வார்த்தை நீங்கள் விதைத்தால் அது பல நாள் கழித்து அது பலனை கொடுக்கும். ஆனால் மனுஷனுடைய எண்ணங்கள் என்ன, இப்பவுமே கிடச்சிருன்னு சொல்லி சிற்றின்பத்தில் போய் அவன் விழுந்து கொள்ளுகிறான். விழுந்தது மட்டுமல்ல, அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. ஆகையால் அதிலிருந்து வரணும்னா தேவனுடைய வசனத்தை மட்டும்தான் அதை முடியும். ஆகையால் இப்பவுமே நீங்கள் அதை பழகும் பொழுது உங்களுடைய வாலிப வயசு தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்களுடைய மற்ற காலங்கள் எல்லாமே நீங்கள் சுகத்தோடு சந்தோஷத்தோடு வாழணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். ஆகையால் புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து கர்த்தர் ஏன் என்னை தேடி வருகிறார் என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.